ஹலோ மச்சான், நம்ம வந்து நிற்கிற ஊர் பெரிய கல்லாறு. அதைத்தான் சொல்லுவாங்க மச்சான் காளி கோயில். காளி கோயிலுக்கு தெரியுமா? கடற்கரைக்கு முன்னுக்கு அதுக்கு உள்ளதாக இருக்கும். அதாவது உள்பக்கம் பண்ணா தெரியும் தானே மச்சான். அஞ்சால வேறு மச்சான் எந்த பெரிய வீடு இங்கேருந்து கிட்டத்தட்ட அவ்வளோ மட்டும் போகுது நீளப்பாடில். பார்த்தீங்களா? ஃபுல் பிளேட்டு அடிச்சிருக்கிறாங்க. அடியண்டா அடி. ஆனால் 50 ஆளுக்கு பரவாயில்ல. நல்ல காபட் ரோடு, நல்ல அகலமான ரோடு. அதே மாதிரி அப்படியே அந்த ரோட்டை பாருங்கள், டீ ரோடு. அப்படியே மடங்கி அங்கால பக்கம் போகலாம். முன்பக்கம் பாருங்கள் மச்சான் எப்படி அடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி மதில் ஃபுல்லாக அடிச்சிருக்கிறாங்க. சரியா மச்சான்? முன்னுக்கும் அதே மாதிரி பின்பக்கம் ஒரு மெப் எடுத்துருக்கிறாங்க மச்சான். அந்த வீடை உள்ளுக்கு ஒரு பார்ப்போம். சரியா மச்சான்? அந்த வீடை கொடுக்க போகிறாங்களாம். ஆனால் பெரிய வளவு இந்த வீட்டுக்கு ஏற்ற துண்டை பிரித்து கொடுக்க போகிறாங்க மச்சான். தேவையானாக்கள் பார்த்து எடுக்கலாம். சரியா? முன்னுக்கு கேட்டு திறந்தோடனே ஒரு ரூம் நல்ல கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 11 அடி நல்ல உயரமான பிளேட்டு. சரியா மச்சான்? இது அடுத்து ஹோலுக்கு பாருங்க மச்சான். ஹோல் இப்படியே நீளத்தில் வருது, பெரிய ஹோல். சரியா மச்சான்? இது பெரிய ஹோல். இது வந்து சாப்பாடு ரூம். சரியா? அப்படி எந்த பக்கம் பாங்க மச்சான், சாப்பாடு ரூம். அங்கால கிச்சன் இருக்கு. இந்த பக்கம் கிச்சன் மச்சான், பெரிய கிச்சன். இஞ்சால வந்து பாருங்க, பெரிய கிச்சன். எந்த பெரிய எல்பாட்டில் கிச்சன் இருக்கு, நல்ல சட்டப்படியாது. அப்படியே கிச்சனை விட்டு வெட்டக்கரைஞ்சி வந்தால் இஞ்சால ஒரு வெளி பிராந்தமாக ஒரு ரூம் மச்சான். சரியா? இஞ்சாலையும் ஒரு ரூம். என்ன மச்சான் எத்தனை ரூம் அடிச்சிருக்காங்க. இப்படி இதால் வந்து இதால் போகலாம், சீடிப்படி அடிச்சிக்கான். சரியா மச்சான்? இப்போ வாங்க மச்சான், வாங்க காட்டுவோம் ரூமு. இப்படியே போன மாதிரி அங்கால ஒரு பாத்ரூம் காட்டியாச்சா மச்சான். பாத்ரூம் காட்டலைண்ணே. இந்த ஒழுங்கைக்குள்ளால் வந்தேன்டா மச்சான். இருட்டாருக்கி பாத்ரூம் செட்டும் பெரிய செட்டு. சரியா மச்சான்? பாத்ரூம் பெருச்சு. அதே மாதிரி இஞ்சால ஒரு ரூம் இருக்கு. இது எத்தனை ரூம் மச்சான்? அது தலை விறக்கிது. இஞ்சால வாங்க மச்சான். அடுத்து இங்கே வாங்க. இது ரூம் இல்லை மச்சான், இது அடுத்த ஹோல் மாதிரி. இது ஒரு மெப்பு எப்படி அமைச்சிருக்காங்கன்ட்டு நம்மளாலையும் சொல்லலாம். இதுக்கு வாங்குற ஆக்களுக்கு தேவையான ஆக்கள் நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம். சரியா மச்சான்? இஞ்சால ஒரு ரூமை தற்போதைக்கு பூட்டி வச்சுருக்காங்களா, லொக்கா இருக்கு. சரியா மச்சான்? கிட்டத்தட்ட இதில் கீழுக்கு பெரிய ஒரு பங்களா. ஓகே, கீழுக்கு ஒரு பங்களா. மேலுக்கு வாங்க மச்சான் பார்ப்போம் மொட்டை எப்படி இருக்கான்ட்டு. மேலுக்கு வந்தால் தான் தெரியும். இதானா சீடிப்படியாக நம்ம மச்சான் நடந்து போகலாம். சட்டப்படியாக வச்சுக்காங்க. மேலுக்கு இருந்து பார்த்து தானே தெரியும். மேல் பரப்பு இவங்கட பரப்பு மச்சான். இது நமக்கு தென்படுது பாருங்க மச்சான். இந்த துண்டு அவ்வளோ அந்த ஒரு ரூமும் இந்த பிளேட் போடல. சரியா? இது ஒரு எப்படி அமைச்சு எடுத்தாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் அப்படியே ஃபுல் பிளேட் இப்படியே வாங்க. இப்படி வந்த நல்ல ஏரியா மச்சான், சூப்பர் ஏரியா, நல்ல இடம் உண்டு. வாங்க இதை பாருங்க மச்சான், எப்படி நீளமாக இருக்குது பிளேட். சட்டப்படியான இடம் உண்டு மச்சான். காளி கோயில் தெரியுதா மச்சான்? அங்கே வர கோபுரம் தெரியுது. இந்த கோபுரம், அந்த கோபுரத்துக்கு முன்னாடி யாருக்கு எல்லாம் வீடு தான். இந்த துண்டை நீங்கள் ஃபுல்லாக நிரப்பி விட்டு சட்டப்படி அப்சார் வீடு. இதை போல் அகலமான நீளமான வீடை நீங்கள் கொடுக்க போகிறாங்களாம் மச்சான். என்ன செய்கிற அவங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த அருகே இதோட பிரித்து தருவாங்க மச்சான். அந்த கோழிக்கால் இருக்கு, கோழிக்கூடு, இந்த முருங்கை மரத்தோட அதோட பிரித்து தருவாங்கன்னா ஒரு தென்னை மரம் இருக்கு, அந்த எல்லையோட பிரித்து தருவாங்க. அது பெரிய அளவு, நீளமான அளவு. இது கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்கு ஏற்ற ஒரு 20 பேஜஸ் வரும், அதுக்குள்ளே தருவாங்க மச்சான். பாருங்கள், நல்ல ஒரு சட்டப்படியான இடம், நல்ல கம்பி ஓட்டியாங்க. நீங்களும் இன்னும் மேலே கட்டலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் சேவையர் பிளான் எடுத்துருக்கு. கவலையே பட தேவையில்லை. ஓட என்னத்துக்கு அடிச்சு விடுவோம் காங்கிரீட்டு. நம்ம கொண்டு போவோம் வீட்டுக்கு ஓடலாம். இதுக்கு வாங்க மச்சான். பெரிய எல்லாரு அந்த இடத்துல வைக்கி நம்பரை போடுறோம், தொடர்பு கொள்ளுங்க. சட்டப்படி வீடு கொஞ்சம் குறைவு தான், கஷ்டத்தில் கொடுக்காங்க. வாங்க பாருங்கள்.